from BSK Software Technology. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, எப்படி அலர்ட் எஸ்எம்எஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் அலர்ட், அதாவது எஃப்சி எக்ஸ்பயர் ஆனது, இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆனது, பர்மிட் எக்ஸ்பயர் ஆனது, ரோட் டேக்ஸ் எக்ஸ்பயர் ஆனது, பொல்யூஷன் எக்ஸ்பயர் ஆனது, ஒரு பர்த்டே விஷஸ் எப்படி அலர்ட் எஸ்எம்எஸ் கொடுக்கறது, வெட்டிங் விஷஸ் எப்படி அனுப்புறது, அதை பற்றிலாம் இப்போ சொல்லித்தர போகிறேன். இது வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் இதை பண்ணால் போதும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ட்ரான்சாக்ஷன் போயிட்டு மெயின்டெனன்ஸ் அலர்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று போயிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த எஃப்சி சர்டிஃபிகேட் அலர்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இது இங்கேயே காட்டும். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கடைசியாக எப்போ வந்து கடைசியாக எஸ்எம்எஸ் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே காட்டும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் திங்கட்கிழமை பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கடைசியாக எப்போ பண்ணுன்றதை மறந்துட்டா கூட சாரி அது இங்கே காட்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து டூ யூ வாண்ட் டு சென்ட் எஸ்எம்எஸ் ஃபார் எஃப்சி எக்ஸ்பயரின்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தா இப்போ வந்து இத்தனை பேருக்கும் எஸ்எம்எஸ் போயிடும். அதே போல் மெயில் பண்ணுமான்னு கேட்குது. அதாவது டிரைவர் ஆட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு டிரைவர்கிட்ட வந்து நம்ம மெயில் ஐடி வாங்கியிருப்போம். அவங்களுக்கு எக்ஸ்பயர் ஆன டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணுமான்னு கேட்குது. நான் வந்து நோன்னு கொடுத்துட்றேன். இது வந்து நோன்னு கொடுத்துட்டு இது பார்த்தா இது ஆஃபீஸில் உள்ளவங்க பார்த்துக்கலாம். இது மாதிரி வெஹிக்கிள் டைப் வந்து என்ன, வெஹிக்கிள் ஐடி வந்து என்ன, இது எப்போ இன்சூரன்ஸ் எப்போ எக்ஸ்பயர் ஆச்சு, எஃப்சி சர்டிஃபிகேட் எப்போ எக்ஸ்பயர் ஆச்சு அப்படின்றது இது மாதிரி இருக்கும். அதே போல் அதே கான்செப்ட் தான் இன்சூரன்ஸும், அதே மாதிரி தான் டூரிஸ்ட் பர்மிட் எக்ஸ்பயர் ஆனதும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் ஆஃபீஸில் உள்ளதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்போ எத்தனை வண்டிக்கு இது மாதிரி எக்ஸ்பயர் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி. டிரைவிங் லைசன்ஸ் எல்லாட்டும் அதே மாதிரி தான். ஸோ எக்ஸ்பயர் ஆன டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இது இப்போ நீங்கள் வந்து இப்போ பொல்யூஷன் எக்ஸ்பயர் ஆனதுக்கு வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து எஸ்எம்எஸ் போயிட்டே இருக்கும். அதே கான்செப்ட் தான் இந்த பர்த்டே விஷஸுக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு பர்த்டே விஷஸ் எஸ்ன்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா இப்போ இத்தனை கஸ்டமருக்கும் இன்றைக்கி பர்த்டே விஷஸ் போயிடும். அந்த பர்த்டே விஷஸ் வெட்டிங் விஷஸ் வந்து டெய்லி நீங்கள் பண்ணணும். அது இங்கே நீங்கள் பண்ணிட்டீங்களா இல்லையான்றதை கடைசியாக எப்போ நீங்கள் வந்து விஷஸ் மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்றது இங்கே காட்டும். வெட்டிங்க்கு அதே மாதிரி காட்டும். ஒருவேளை மறந்துட்டாக்க நீங்கள் இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பாட்டே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி வந்து பர்த்டே விஷஸும் வெட்டிங் விஷஸும் டெய்லி பண்ணிக்கலாம். ஆல் அலர்ட்னாக்கா இது எல்லாத்துக்குமே எஃப்சி எக்ஸ்பயர் ஆனது, இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆனது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து லோட் ஆகும். ஆளுன்னு கொடுத்துட்டு நீங்கள் எஸ்ன்ற மாதிரி எஸ்எம்எஸ் பண்ணுமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் போகும். இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆன வண்டி, பர்மிட் எக்ஸ்பயர் ஆன வண்டி எல்லாத்துக்குமே. ஸோ இது போல் தான் இதனால தான் நம்ம வண்டி ஆட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு வண்டிக்கும் பர்மிட்டு, இன்சூரன்ஸு, எஃப்சி எல்லாத்துக்குமே வந்து டேட்டா கரெக்டாக அப்டேட் பண்ணுவோம். ஒருவேளை அது வந்து அங்கே வந்து டேட்டு தப்பாக போட்டுட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த 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 பேஜில் இந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதே போல் கரெக்டான டேட் ஆஃப் பர்த்து, கரெக்டான வெட்டிங் டேட்டு, கரெக்டான எஃப்சி டேட்டு, கரெக்டான இன்சூரன்ஸ் டேட்டெல்லாம் வந்து கம்பல்சரி வாங்கி வச்சுக்கிட்டாக்கா நீங்கள் வந்து பிஸ்னஸை கரெக்டாக ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் தான் வந்து மெயின்டெனன்ஸ் அலர்ட் எஸ்எம்எஸ் கொடுக்கணும். இது மாதிரி தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போகாது. நாம் வந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் இதை வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் இது எஸ்எம்எஸ் போகும். அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருப்பேன் கால் பண்ணி கேட்கவும். நன்றி.